நமஸ்காரः. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து பார்க்க போறதும் ஒரு சின்ன டாபிக். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சென்டென்சஸ் லைக் சின்ன வேர்ட்ஸ். உறுதிப்படுத்த அப்படிங்கிறதுக்கு எப்படி கேட்கறது? ஸோ தமிழ்ல நம்ம பேசும்போது இல்லையா அப்படின்னு கேட்போம். இன்னைக்கு கிளாஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்போம். நாளைக்கு வீட்டுக்கு வர்ற இல்லையா அப்படின்னு சொல்லி இல்லையா அப்படிங்கிறது நாளை வீட்டுக்கு வருகிறாய் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியும். பட் இருந்தாலும் ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நாளை வீட்டுக்கு வருகிறாய் இல்லையா அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்காக எப்படி நம்ம சமஸ்கிருதத்தை எப்படி கேட்கறது அப்படின்னா கில இல்ல கலு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஸோ சஹா ராமஹா அவன் ராமன். சஹா ராமஹா கில அவன் ராமன் தானே, இல்ல அவன் ராமன் இல்லையா, இல்ல அவன் ராமன் அல்லவா. இது மாதிரி நம்ம தமிழ்ல இல்லையா அல்லவா இல்ல ராமன் தானா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அதுக்கு இங்க ரெண்டு முறையா கேட்கலாம். இல்ல கில இல்ல கலு. சஹா ராமஹா கில அவன் ராமன் தானே, சஹா ராமஹா கலு அவன் ராமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கில இல்ல கலு. ஸோ ஜென்ரலா இந்த வாக்கியத்தினுடைய முடிவுல இது வரும் கில இல்ல கலு. ஏதத் மகாபாரத புஸ்தகம் கலு, இது மகாபாரத புத்தகம் இல்லையா அப்படின்னு சொல்லி வரும். அப்போ கலு. ஸோ இது மாதிரி சில சென்டென்சஸ் இது ஆல்ரெடி தெரிஞ்ச சென்டென்ஸ் வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். சத்ய பாலகா வித்யாலயம் கச்சதி கில, இன்று சிறுவன் ஸ்கூலுக்கு செல்கிறான் இல்லையா. ஆம் சஹா பாலகா வித்யாலயம் கச்சதி. ஸோ இது ஆம் நா அது மாதிரி அந்த வா போட்டு கொஸ்டின்ஸ் கேட்போம் இல்லையா, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல என்ன வித்தியாசம்னா பாலகா வித்யாலயம் கச்சதி அது கன்ஃபார்மா தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக போகிறான் இல்லையா அப்படின்னு கேட்போம். ஸோ அவன் போய்கிறானா செல்கிறானா அப்படின்னு கேட்டா அப்போ அது செல்வான் இல்ல செல்லாமலும் இருக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு வகையா ஆன்சர் வரலாம். பட் அவன் 90% போவான், அதை ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக இப்போ கீழே இல்ல கலு யூஸ் பண்ணிக்கலாம். பட் 50-50 சான்ஸ் அவன் போகலாம் இல்ல போகாமலும் இருக்கலாம் அப்படின்னா அப்போ நீங்க வா யூஸ் பண்ணி நீங்க கேட்கலாம். சஹா பாலகா வித்யாலயம் கச்சதி கிம் இல்ல சஹா பாலகா வித்யாலயம் கச்சதி வா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதே நீங்க அவன் 90% அவன் போவான், இந்த 95% அவன் போவான்னு தெரியும், ஜஸ்ட் ஒரு 1 or 2% கன்ஃபார்ம் பண்றதுக்காக கீழே யூஸ் பண்ணிக்கலாம். சஹா பாலகா வித்யாலயம் கச்சதி கில. ஸோ அது மாதிரி. ஸோ அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் இதுக்கும் அந்த வா பிரயோகத்துக்கும். சஹா சம்ஸ்கிருதம் ஜானாதி கில, அவனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் இல்ல. ஸோ அது மாதிரி. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி சில சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா? அர்ஜுனக கர்ணக கதாபாத்திரம் மகாபாரத காவியம் புராணம் அஸ்தி கில்ல. ஓகே, அர்ஜுன பாத்திரம் குத்திர அஸ்தி மகாபாரதே. அர்ஜுன பாத்திரம் மகாபாரதே அஸ்தி கில. अस्ति किल. ओके सर. इतोपि वाक्यं रामः स्वः नगरं गमिष्यति किल. अर्थः ராமன் நாளைக்கு நகரம் செல்கிறான் இல்லையா. इतोपि पितामह स्वः मम गृहं आगमिष्यति खलु. पितामहः धन्यवाद. अस्तु. இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ற எல்லா எக்ஸசைசஸையும் நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதனுடைய கரெக்ஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் நான் ரிப்ளை பண்றேன். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் sanskrit.today சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.